விடுதலை 2 ரிலீஸ் தள்ளி போகுது. அதை பத்தி கருத்து? ஐயா குழப்பத்துல பிறந்தவனே. அது லைக்கா ப்ரொடக்ஷன் மேலே ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சு. இப்போ அது சுத்தமாக போயிருச்சு. அந்த காசு ஒரு சின்ன படத்தை ஒரு சின்ன டேரக்டருக்கு கொடுத்தா அவ்வளோ செலவு பண்ணுறாங்க. அது வச்சு இப்போ வளர்ந்த வர டேரக்டருக்கு கொடுத்தா ஒரு தரமான படம் நமக்கு கிடைக்கும். தேவையில்லாம மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்களும் தோணுது. வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் நல்லா எதாவது பார்த்துருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஏகே வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. இவ்வளோ எதிர்பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்ப்போம். எப்பயுமே நாங்கள் தலை படம் தளபதி ரசிகர் தான். இருந்தாலும் தலை படத்தையும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். இதான் பெரிய ஏமாற்றமா இருக்கு எங்களுக்கு. இப்போ எப்போதான் படம் விடுறாங்களே எங்களுக்கு தெரியல. 10 வருஷம் கேப் விட்டு வருது மதகந்தராஜன் விஷால் படம். அந்த சாங்ல கேட்டுங்களேன் மை டியர் லவ்னு, அந்த படமே வருது. வாய்ஸ் கூட சூப்பரா இருக்கும் அந்த சாங்ல. தலை நாங்களும் எதிர்பார்ப்பாக தான் இருக்கோம். விடாமுயற்சி எப்போ வரன்ட்டு தளபதி தான் ஒன்றா விட்டுருந்தாங்க. தளபதி வந்து தனியாக ஒரு படம். ஆனால் லாஸ்ட் படம் தளபதி. நாங்கள் இதுக்கப்புறம் தலை படத்தை வெயிட் பண்ணிருக்கோம். ரொம்ப கேப்பு. இவர் தளபதி வேறு அரசியல் வந்துட்டாரா, தலை மட்டும்தான் இவர் இருக்காரு. படம் வருதுன்னு சொல்லணும் ஹாப்பியாக இருந்தாங்க. இருங்க பாயணும் போதே முடிச்சு விட்டுங்க போங்கன்ற அளவுக்கு தள்ளி வச்சாங்க படத்தை. உங்களுக்குலாம் வரதில்ல ட்ரெய்லரு நாங்களும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வீடியோ நியூ இயர்க்கு வரும்னு. ஆனால் எப்படி சொல்கிறது, அதனால் ஓப்பனிங் வருஷமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ ஏகே ஃபேன்ஸ்க்கு இன்னொரு மோசம். அவங்க ரொம்ப பாவம். ஏகே ஃபேன்ஸ்லாம் ரேசிங்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், அவர் டெடிகேஷன் எடுத்து பண்ணுறாரு. படம் வந்தால் சத்தியமாக ஹாப்பியாக இருந்திருப்போம். 2 படம் ரிலீஸ் ஆகுது பொங்கலுக்கு. வணங்கான், கேம் சேஞ்சர் 2 படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு நீங்க போலான் இருக்கீங்க? எது அவைலபிலிட்டி கிடைக்குதோ போயிடுவேன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே பார்த்தாலும் பார்த்துருவேன். ரேட்டிங் சூஸ் பண்ணி போக முடியா. எந்த படம் நல்லா இருக்கோ பசங்க சொன்னாங்கன்னா போயிடும். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வணங்கான் பாலசரோட அந்த ராவான ஃபிலிம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சங்கர் சாரோட படம் இப்போ இந்தியன் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சுல. ஆல்ரெடி தாத்தா வந்தாரு, கதரை விட்டு போனார் நம்மள. ப்ரோ கதரை கொஞ்சம் நஞ்சமா கதரை விட்டாங்க. தேட்டரே கதரை விட்டாங்க ப்ரோ. வெளில வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. இந்த தடவை வந்து அதை சரி பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய டேரக்டர்ஸாக இருந்தாலும் எப்பயாச்சும் ஒரு இது வந்து மிஸ் ஆகும், ஒரு இது இதாகும். இந்த தடவை கேம் சேஞ்சர் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் 2 படத்துக்கு போவேன் கன்ஃபார்மாக. அதோட தலை படம் தான் நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கோம். சீக்கிரம் விட்டாங்கன்னா நாங்கள் போய் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன். தளபதி வந்து சினி ஃபீல்டை விட்டு போயிட்டு அரசியலுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் தலை தான். அதான் அவருக்கோசம் அந்த படம் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ வச்சு போய் எப்படியாவது நாங்கள் பார்த்தே ஆகும். தளபதி ஃபீல்ட்ல இல்லைன்னா தலை படத்துக்கு நாங்கள் போவோம். இப்போ தலை படத்தை மிஸ் பண்ணதான் பார்ப்போம். சூப்பர் நல்ல விஷயம். நல்லா கொண்டாடுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹாய், எல்லாரும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோஸை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. மறக்காம சினிமேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாரி.